வணக்கம். தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய புயலே அடிச்சிட்டு இருக்கு. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள. ஒரு அப்பாவிற்கும் மகனுக்கும் இடையிலான மோதல் இப்போ ஒரு கட்சியோட எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. அப்படி என்னதான் ஆச்சு? வாங்க இத பத்தி முழுசா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. நான் அன்புமணிய சரியா வளர்க்கல. இது ஏதோ சாதாரண வார்த்தைங்க இல்ல. ஒரு கட்சியோட நிறுவனரே தன்னோட சொந்த மகனை, அதுவும் அந்த கட்சியோட தலைவரை ஒரு பொது மேடையில இப்படி சொல்றாருன்னா, இந்த அரசியல் சண்டை எந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட பகையா மாறி இருக்குன்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க ஒரு கேள்வி வருதுல்ல, ஒரு அப்பாவே ஒரு நிறுவனரே ஏன் தன்னோட மகனை இப்படி பொதுவெளியில கண்டிக்கணும்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? வாங்க இந்த சிக்கலான அரசியல் பின்னணிக்குள்ள நாமளும் போய் என்னதான் பாத்துடலாம். முதல்ல இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். சரி, நாம பார்க்க போற விஷயம் ஒரு தந்தையோட பொது புலம்பல். எல்லாம் ஆரம்பிச்சது அந்த சேலம் கூட்டத்துல நடந்த ஒரு எமோஷனல் ஸ்பீச்ல தான். அப்படி என்னதான் பேசினாராங்க? அந்த சேலம் மீட்டிங்ல டாக்டர் ராமதாஸ் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல மேடையிலேயே கண்ணீர் விட்டுட்டாரு. கட்சியில என்ன ரொம்ப மோசமா நடத்துறாங்கன்னு சொன்னப்போ அது ஒரு அரசியல் தலைவரோட பேச்சா தெரியல, ஒரு அப்பாவோட ஆதங்கமா தான் தெரிஞ்சது. அங்கதான் இந்த அரசியல் சண்டைங்கிறது ஒரு தனிப்பட்ட வலியா மாறி நிக்கிறத நம்மால பார்க்க முடிஞ்சது. அடுத்து நாம பார்க்க போறது பாமகவுக்கான போர். பாருங்க, இது வெறும் குடும்ப சண்டைன்னு நம்மளால சுருக்கிட முடியாது. அந்த சேலம் மீட்டிங்குக்கு அரசியல் ரீதியா எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பொதுவா ஒரு கட்சியில பொதுக்குழு கூட்டம்னா அதுதான் எல்லாமே. அதுதான் அந்த கட்சியோட ஹையஸ்ட் பவர். அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க, என்ன கொள்கை முடிவு எடுக்க போறாங்க, ஏன் கட்சியோட ஃபியூச்சரே அங்கதான் முடிவு செய்யப்படும். அதனாலதான் இந்த சேலம் கூட்டம் இவ்ளோ முக்கியமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன தெரியுமா? வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்ம கூட்டணி யாரோட, இந்த ஒரு கேள்விதான். கட்சிக்குள்ள நடக்கிற இந்த சண்டைய நேரடியா தமிழ்நாட்டோட தேர்தல் அரசியலோட கனெக்ட் பண்ணுது. சரி, அடுத்ததா நாம பார்க்க போறது ஒரே கட்சி ஆனா ரெண்டு தரப்பு. இந்த மொத்த பிரச்சனையோட ஆணி வேற எதுல இருக்குன்னா, அந்த சேலம் கூட்டம் சட்டப்படி சரியா இல்லையாங்கிறதுல தான். இதுல தான் ரெண்டு தரப்பும் பயங்கரமா மோதிக்கிறாங்க. இங்கதான் அந்த பிளவு ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த மீட்டிங் அஃபிஷியல் தான், இதுல எடுக்கிற முடிவுகள் எல்லாரையும் கட்டுப்படுத்தும்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அன்புமணி தரப்பு இல்லவே இல்ல, இது கட்சி விதிபடி நடக்கல, இது செல்லாதுன்னு வாதிடுறாங்க. பாருங்க, ஒரே கட்சி ஆனா ரெண்டு விதமான நிலைப்பாடு. சரி, இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளவு வர்றதுக்கு என்னதான் காரணம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன, பகை என்ன? தெரிஞ்சுக்கோங்க, இந்த சண்டை நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல. பல மாசமா உள்ளுக்குள்ள புகஞ்சுகிட்டு இருந்த ஒரு பிரச்சனை தான் இது. அன்புமணி மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் ரொம்ப சீரியஸானவை. முதல்ல, அவரோட தலைமையில கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு வளரல, ஒரு தேக்க நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியம், அவர் பாஜக மாதிரியான வெளி சக்திகளோட கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாரு, அதனால கட்சியோட அடிப்படை கொள்கைகள்ல இருந்தே விலகி போறாருன்னு குற்றம் சாட்டுறாங்க. சோ இதனால இது வெறும் பவர் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாம ஒரு கொள்கை ரீதியான மோதலாவும் பார்க்கப்படுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மோதல் திடீர்னு வெடிச்சதில்ல. 2025 வருஷம் ஆரம்பத்துல இருந்தே பாருங்க, போட்டிக்கு போட்டி கூட்டங்கள் நடத்துறது, அப்புறம் இந்த சண்டை கோர்ட் வரைக்கும் போறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கடைசியா இப்போ அந்த சேலம் கூட்டத்துல வந்து உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு. ஓகே, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 2026 தேர்தல் கேள்வி. இந்த குடும்பச் சண்டை ஏன் தமிழ்நாட்டுக்கே ஒரு முக்கியமான விஷயமா மாறுது? ஏன்னா, ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனை நம்ம மாநிலத்தோட ஒட்டுமொத்த அரசியல் கணக்கையே மாத்திப்போட சக்தி வாய்ந்தது. சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இதுக்கு வெளியில பார்க்க ஒரு குடும்பச் சண்டை மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையிலே இதுக்கு பின்னாடி இருக்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் அதிகாரம். இதோட தாக்கம் கண்டிப்பா மாநிலம் முழுசும் தெரியும். இந்த தலைமை போட்டியால என்னென்ன பாதிப்புகள் வரலான்னு பார்த்தா, முதல்ல 2026 தேர்தல்ல பாமக யாரோட கூட்டணி வைப்பாங்கன்னே சொல்ல முடியாத ஒரு நிச்சயமற்ற நிலை உருவாகியிருக்கு. ரெண்டாவதா, தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான அரசியல் சக்தியா இருந்த கட்சி பலவீனமாக வாய்ப்பிருக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த கட்சியோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி நிக்குது. அப்போ இந்த அப்பா மகன் இடையேயான அதிகார போட்டி பாமகவோட தலைவிதியை மட்டும் தீர்மானிக்க போறதில்ல. இது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் களத்தையுமே எப்படி மாத்தி அமைக்க போகுது, பாமகவோட எதிர்காலம் என்ன ஆகும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும்.